டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் என்னோட அம்மா இந்த பொடியை எனக்கு ரெகுலராக செஞ்சு கொடுத்துருவாங்க. நார்மல் டெலிவரியோ இல்லை சி செக்ஷனோ யார் வேணாலும் இந்த பொடியை சாப்பிட்லாங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. உடம்புல இருக்கிற கெட்ட கழிவுகளை வெளியேற வச்சுருங்க. குழந்தை பெற்றவங்க தான் இதை சாப்பிட்ணும் இல்லைங்க, நார்மலாக பீரியட்ஸ் டைம்லேயும் சாப்பிட்லாம். பொடி செய்ய சுத்தமான கருப்பட்டி, சுக்கு, கொஞ்சமாக மிளகு எடுத்துக்கோங்க. சுக்கையும் மிளகையும் தனித்தனியாக நல்லா வறுத்து எடுத்துருங்க. கருப்பட்டியும் வறுத்த சுக்கையும் இடிகளில் கொஞ்சமாக தட்டி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் மிளகு, இந்த தட்டி வச்ச சுக்கு, கருப்பட்டி இந்த மூணையும் மிக்ஸி ஜாரில் போட்டு பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க. பவுட்ரு பண்ணதை ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் மாற்றி ஒரு ஸ்பூன் போட்டு கண்ணுக்கு படுற மாதிரி வச்சு அப்பப்போ ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டுக்கோங்க. இந்த பொடியை அப்படியே சாப்பிட பிடிக்கலன்னா வெதுவெதுப்பான பாலில் ஒரு ஸ்பூன் கலந்து குடிச்சிடுங்க. இன்னொரு மெத்தடும் இருக்குங்க. கருப்பட்டியை பாகு காய்ச்சி அதில் இந்த சுக்கு, மிளகு சேர்த்து ராகி களியில் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் சொன்னது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ரீசெண்டாக யாருக்காவது டெலிவரி ஆயிருக்கா? அப்போது கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.